அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று அம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். ஆண்டவரே, என்னை மீட்டருளும், என்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் என் கால்கள் நேர் வழியில் நிற்கின்றன. திரு அவையில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன். இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தவக்காலத்தின் 2வது வாரத்திலே பயணிக்கின்றோம். இன்றைய நாளிலே ஆண்டவருடைய இரக்கம் மிகுதியாக நம் மீது இருக்கிறது என்பதை நாங்கள் தியானிக்க இன்றைய நாள் வார்த்தைகள் நமக்கு அழைப்பு தருகின்றன. நம்முடைய கருத்துக்களோடு இன்றைய நாளிலே தங்களுடைய ஓயல் பரீட்சை எழுத இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்நாட்களிலே ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவர்களுக்கு ஆண்டவருடைய ஞானமும் அறிவாற்றலும் நிறைவாக கிடைக்கவும், பயங்களின்றி இந்த பரீட்சையை நல்ல முறையிலே அவர்கள் அணுகுவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய நாம் விசேடமாக மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் ஆன்மாக்களின் நலனுக்காக உடலை ஒருக்க கற்பித்தீரே. அதனால் நாங்கள் பாவங்கள் அனைத்தையும் விட்டு விலகவும் பரிவிரக்கத்துடன் நீர் தந்தவும் கட்டளைகளை கடைப்பிடிக்கவும் எங்கள் இதயங்களுக்கு ஆற்றல் தருவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாங்கள் பாவம் செய்தோம், வழிதவறி நடந்தோம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். என் தலைவரே, நீர் மாட்சி மிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உம்மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம்,
வழி தவறி நடந்தோம். பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டிலுள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்குரியது, எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் ஜூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராய் செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலையிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திருச்சட்டத்தை அளித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார். நாங்களோ அவரது குரலொலியை ஏற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம்மிரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. உம்மிரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சும் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புயல் வலிமை காப்பதாக. அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உறவுகளே, நாங்கள் தவக்காலத்திலே பயணிக்கிறோம். தவக்காலத்தினுடைய விசேட அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த 40 நாட்களினுடைய இறை வார்த்தையும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அடிப்படையான ஒரு அர்த்தத்தை நமக்கு புலப்படுத்தி நாங்கள் அந்த இறை வார்த்தையின் அடிப்படையிலே செபிக்கவும் அதை தியானிக்கவும் அதன் அடிப்படையிலே அன்றைய வாழ்வை நாங்கள் அமைத்து கொள்ளவும் நமக்கு அருள் தருகின்ற, நம்மை வேண்டுகின்ற ஒரு காலம். இந்த 40 நாள் பயணமும் நமக்கு எதற்காக இருக்கிறது? நாங்கள் உயிர்த்த இயேசுவை கண்டுகொள்வதற்கு ஆயத்தம் செய்கின்ற நாட்களாக அமைகின்றது. இன்றைய நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தைகளின் அடிப்படையிலும், திருப்பலியிலே நாங்கள் செபிக்கின்ற செபங்கள், திருப்பலியிலே நாங்கள் வாசிக்கின்ற பல்லவிகள், இவற்றின் அடிப்படையிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இன்றைய நாளிலே ஆண்டவருடைய இரக்கத்தை அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். அந்த இரக்கத்தை நாங்கள் பெறுவதற்கு என்ன முயற்சியும் எடுக்க வேண்டும் என்பதை நமக்கு இன்றைய வார்த்தைகள் சொல்லி காட்டுகின்றன. அன்பான சகோதரங்களே, இரக்கத்தின் நற்செய்தி என்று அழைக்கப்படுகின்ற லூக்கா நற்செய்தியிலே இருந்து நாங்கள் வாசிக்கிறோம். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். நாம் பல தடவைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே தவறுகள் செய்து கொண்டு, பாவம் செய்து கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்து விலகி விலகி சென்று கொண்டே இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே தண்டனையோ அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளால் எதுவுமே எங்களுக்கு நிகழ்வதில்லை என்பது போன்று நாங்கள் தான் அதிபதிகள், நம்முடைய வாழ்க்கைக்கு நாங்கள் தான் சொந்தக்காரர்கள் என்ற நினைப்பிலே நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் நினைப்பதில்லை, கடவுளினுடைய இரக்கம்தான் மேலோங்கி இருப்பதனால் அவர் நமக்கு இந்த அத்திமர உவமை இருக்கிறது. நமக்கு தெரியும், நாங்கள் தவக்காலத்திலே 3வது வாரத்திலே நாங்கள் வாசிப்போம். ஞாயிற்றுக்கிழமையிலே அத்திமர உவமை இன்னுமொரு ஆண்டு பொறுங்கள் என்று இரக்கம், கடவுளுடைய இரக்கம் நீடிக்கிறது. மனிதர்களாகிய நாங்கள் கடவுளுடைய இரக்கத்தை அவருடைய வலுவின்மையாக நினைக்கிறோம். அவர் வல்லமையிலே குறைந்தவர், அதனால் தான் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. கடவுளுடைய இரக்கம்தான் அவருடைய வலுவாக இருக்கிறது, சக்தியாக இருக்கிறது. அவர் இரக்கம் காட்டுவதில் தாராள மனத்தினர். எனவே எப்படியாவது ஒரு நாளை கூட தந்து, ஒரு தவக்காலத்தை நம்முடைய வாழ்நாளிலே கூட்ட தந்து, எப்படியாவது இந்த பிள்ளை, இந்த பாவி நம்மிடம் திரும்பி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தந்தையாக இருக்கிறவர் தான் நம்முடைய வானக தந்தை. எனவே இந்த இரக்கத்தை, அவருடைய இரக்கத்தின் மணிமுடியை, அவருடைய இரக்கத்தின் அரியணையை நாங்கள் எப்படி நாடி செல்ல வேண்டும் என்பதற்கு இன்றைய முதல் வாசகம் நமக்கு துணை செய்கிறது. பாருங்கள், தானியேல் நூலிலே இருந்து வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்திலே இருக்கிறது ஒரு அழகான செபம். எவ்வாறு பாவ பொறுத்தல் பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையிலே இறந்த காலத்திலே, கடந்த காலத்திலே நிகழ்ந்த பல அனுபவங்களை காட்டி
ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கு சொத்து, எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உம்முடைய பிரசன்னத்தில் இருந்து நாங்கள் விலகிச் சென்று வேற்று தெய்வங்களை வழிபட்டு வழி தவறி நடந்ததனால் எங்களுக்கு கிடைத்தது, எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் கிடைத்தது சாபம், அவமானம். ஆனால் உம்மிடம் திரும்பி வருவோருக்கு நீர் காட்டுவது இரக்கமும் மன்னிப்பும் உம்மிடமே இருக்கிறது, உம்மிடம் வருபவர்களுக்கு அவை கிடைக்கும் என்று நமக்கு இன்றைய முதல் வாசகம் சொல்வது. எனவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களை, நாங்கள் எல்லோருமே பாவிகள், அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய இரக்கம் மேன்மையானது, அதை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். எனவே நாங்கள் உறுதி கொள்ளுவோம், வாழ்வினுடைய பழைய அனுபவங்களிலே நாங்கள் விட்ட தவறுகளை இறையொளியிலே நாங்கள் இருந்து தியானம் செய்து அவற்றிலே இருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்து ஆண்டவரிடம் வருகிற பொழுது, ஊதாரி மைந்தன் வந்தது போல, சக்கேயு வந்தது போல, சக்கேயு ஆண்டவரிடம் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டது போல, இவ்வாறு நான் பாவி என்று மனதிலே அறைகிறவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார். அந்த பாவியும் ஆயக்காரனும் உவமை நமக்கு தெரியும். பாவி வானத்தை கூட நிமிர்ந்து பார்க்க முடியாமல் ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும் என்று மார்பிலை தட்டினான். ஆனால் அங்கே இருந்த அந்த ஆயக்காரன், ஆண்டவரே நான் இந்த பாவியைப் போல இல்லாத குறித்து உமக்கு நன்றி கூறேன் என்று தன்னை பற்றி பெருமை பாராட்டினான். ஆனால் பாவியனுடைய சபம் ஏற்கப்பட்டது. எனவே நம்முடைய உள்ளத்திலே உணர்ந்தவர்களாக, அறைந்தவர்களாக, நான் பாவி, நான் பாவம் செய்து விட்டேன், வழிதவறி நடந்து விட்டேன், ஆண்டவர் என் மேல் இரக்கமாயிரும் என்கிற பொழுது ஆண்டவருடைய இரக்கம் மேலோங்கி நம்மை வழி நடத்தும். எனவே நாளிலே முயற்சி செய்வோம். நம்முடைய பழைய நாட்களிலே நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு கொண்டு, ஆண்டவரே நான் வழி தவறி நடந்தேன், நம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே வருகிறேன் என்று ஆண்டவருடைய இரக்கத்தை நாங்கள் எங்களுடைய கண் முன்னே நிறுத்தி, ஆன்ம கண் முன்னே நிறுத்தி அதை நோக்கி பயணிக்க ஆண்டவரிடம் இரக்கம் வர அருள் கேட்டு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். தூயவரான தந்தையே இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் உம் வார்த்தையாலும் உணவாலும் ஊட்டம் பெற்று உமக்குகந்த வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, தவக்காலம் அருளின் காலம் என்பதை நாம் உணர்ந்து இறைவேண்டல், ஒருத்தல் முயற்சிகள், பிறரன்பு செயல்கள் என்பவற்றின் ஊடாக உம் பேரருளை மிகுதியாக பெற்று எம் ஆன்மீக வாழ்வை புதுப்பித்து கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாம் என்றும் எமது பாவங்களை உணர்ந்து ஆழமான நம்பிக்கையோடு இறைவேண்டலில் நிலைத்து நின்று உமக்கு உகந்த வாழ்வு வாழும் மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எம் குடும்பங்களில் உமது அன்பை நிறைவாய் பொழிந்து நாம் அனைவரும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழவும் உமது அன்பின் சாட்சிகளாக வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இந்நாட்களிலே நம்முடைய உடலிலும் ஆன்மாவிலும் ஏற்படக்கூடிய போராட்டங்கள், நோன்பு நோக்கின்ற பொழுது இன்னுமாக ஆன்மாவிலே பல நன்மைத்தனங்கள் அருள் பெருகுவதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்கிற பொழுது தடையாக வரக்கூடிய காரணிகளை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். பல தடவைகளிலே நபர்கள், சந்தர்ப்பங்கள், சம்பவங்கள் இவை நம்மை பாவத்துக்குள்ளே வீழ்த்துகின்றன. இவற்றிலே இருந்து விடுபட்டு வாழ, இவற்றை நாங்கள் ஆன்மீக மனநிலையோடு எதிர்கொண்டு அவற்றிற்கு புனித அர்த்தம் கொடுப்பதற்கு நாங்கள் மன்றாடுவோம். இவற்றோடு உள்ளத்தின் கிடக்கைகள், மனவேதனைகளையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மிடமிருந்து பிறக்கின்ற அருளினாலே நாங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
உந்தன் பலியாக என்னை தந்தே என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய் தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய் அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வத்துடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே அன்போடு நான் வாழுவேன் சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன் அன்போடு நான் வாழுவேன் சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன் நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன் என் வாழ்வை பலியாக்குவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் ஏற்றருளும். விண்ணகமறை நிகழ்வுகளுக்கு ஊழியம் புரிய நீர் அழைத்தவர்கள் இவ்வுலக கவர்ச்சியிலிருந்து விடுதலை பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வளனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின், பெர்னார்ட், ஞான பிரகாசம், எல்லா திருநேரர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமா திருமுகோளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாசி, விலகிலும் மக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கடவுளினுடைய இரக்கம் மேலானது, அதை நோக்கி நாங்கள் பயணிக்க அருள் கேட்டு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. தந்தையினுடைய இரக்கத்தின் திருமுகமாக இந்த உலகத்திலே நம்மோடு பயணித்த ஆண்டவர், என்று நற்கருணையிலே இருக்கிற ஆண்டவர். மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று அழைக்கிற ஆண்டவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம்
நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயனென்னவோ. சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயனென்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மணமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மணமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திரு உணவு எங்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துவதாக, அதனால் அது விண்ணக மகிழ்ச்சிக்கு எங்களை உரிமையாளர்கள் ஆக்குவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரின் இதயங்களை உறுதிப்படுத்தியும் அது அருளின் ஆற்றலால் அவர்களை வலுப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் உம்மை நோக்கி எழுப்பும் வேண்டல்களில் பற்றன்பு உடையோராகவும் பிறரன்பில் நேர்மையுள்ளோராகவும் இருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருவதனங்கண்டால் நம் அல்லல்கள் அகன்று விடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். கவலைகள் மறைந்து விடும். பாடலில்லியும் வாழ்த்தி பாடிடும் தூய்மைதான் அவள் தோற்றம். இங்கு தேடாமானிடர் யாருளர் தரணி பாடார் அவளேற்றம். பாடார் அவளே
அருட்திருவதனங்கண்டால் நம் அல்லல்கள் அகன்று விடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். கவலைகள் மறைந்து விடும். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.